கூட்டணி கட்சிகள் உள்ள அதிமுகவில் தேமுதிக இணையுமா இணையாதா? பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு அங்கே இருக்குது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. கிரீஸ் தொடங்க 4 நாள்களாக சென்னையில் தான் இருக்கிறார். இன்று தான் முதலமைச்சர் குழு அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இது இப்படி இழுபறியாகவே 2 முக்கியமான கட்சிகளோட கூட்டணி முடிவாகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? தேமுதிக இன்று முடிவை அறிவிப்பேன் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றும் முடிவை அறிவிக்கவில்லை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறிவிட்டார்கள். இந்த இறுதி கூட்டணி வடிவம் பெறாததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒரு 2 தேர்தலாக போன சட்டமன்றமாக இருக்கட்டும், இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்றமாக இருக்கட்டும், ஒரு தமிழகத்தில் 2 சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கே ஒரு 5 லட்சத்துக்குள்ள தான் ஓட்டு வித்தியாசமே தமிழகம் முழுவதும். ஆமாம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓட்டு இருக்கிற கட்சிகள், சின்ன கட்சிகளுக்கு கூட ஒரு வேல்யூ வந்துருச்சு. அதனாலதான் ஒரு இப்போ தேமுதிக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இப்போ நம்ம பேசு பொருளாக பேசுறதுக்கு காரணமே அந்த ஓட்டு வங்கி வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா ஷார்டேஜில் ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டில் ஒரு 20 எம்எல்ஏ, ஒரு 2000 ஓட்டில் ஒரு 15 எம்எல்ஏ, அப்படியெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை இழக்கக்கூடாதுன்றது தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம். திமுக பத்தி நீங்க சொன்னீங்க. திமுகவினுடைய கூட்டணியை பத்தி எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்னா இப்ப அவங்க அந்த காங்கிரஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, என்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு 2 சீட்டு கொடு, என்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு 3 சீட்டு கொடுங்கன்னா அங்கே இருக்கிற லீடர்ஷிப் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. ஒரு எம்பியா இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எம்பியா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆதரவாளர் ஒரு 2 பேர் எம்எல்ஏ போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் நெருக்கடி கொடுப்பேன். முடியாதுன்ற ஸ்டேஜ் வரும்போது நான் திட்டுவேன். சரி, இது வந்து கூட்டணி ரொம்ப நாளா இருக்கு. இது வந்து கூட்டணிக்குள்ள உள்ள விஷயம் கிடையாது. சில சமயத்தில் நேரடியாக பேசி பார்ப்பாங்க. சரியா வரலன்னா நம்மளுக்கு இன்னும் 3 வருஷம் பதவி இருக்கு. இப்போ மாணிக் தாகூர் எடுத்துங்க, வேற எடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு இன்னும் இப்போ தேர்தலில் நம்ம சந்திக்க போறதில்ல. திமுகவோட இது வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ இதே எம்எல்ஏ ரேஸ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், வாயை திறக்க மாட்டாங்க அவங்க. ஆனா ராஜேஷ்குமார் எம்எல்ஏ பேசுறாரு சார் கொஞ்சம். அதான் சார், இப்போ அவருக்கு வந்து சீட்டு இல்லைன்றத சொல்லியிருப்பாங்க. இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ நாங்க நடந்திருக்கோம். அதனால பேசுறது. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து வெளியிலே போவாதுன்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து எம்பியோட ஆதரவு வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இது அகில இந்திய தேர்தலும் கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியா இருந்து அப்படி ஒரு பெரிய இது அப்படியும் கிடையாது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 39 எம்எல்ஏ எம்பிக்கள் நேரடியாக இப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சேர்த்து 40 வச்சுட்டாங்க. 40ம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கறது, எதிர்கட்சிக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது பார்லிமெண்ட்ல எப்படி, அதே தமிழகத்தில் சேர்ந்த பாதி எம்பிக்கு மேல இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வெறும் ஒரு 9 எம்பி மட்டும் போய் 40ல் காங்கிரஸுக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு வரும். அவங்களுக்கு மாநில தேர்தல் வந்து ஒரு அவசியம் கிடையாது. மத்தியில் இந்த 3 ஆண்டுகளும் அவங்கள வந்து இப்போ பாரதிய ஜனதாவை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் பண்ணணும்னா இப்படி ஒரு 40 எம்பி தேவை. அப்படியே ஒரு ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை எம்பியும் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு இதா நீங்க என்ன பண்ணாலும் கடைசியில ராகுல் காந்தி சோனியாவும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, திமுக முடிவு பண்ணுவாங்க. இந்த மையப்புள்ளியில நான் நினைக்கிறேன். ஆனா பாமக ஓட்டு அதிமுக கூட்டணியில பாமக வாக்குகள் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? முழுமையா என்னை பொறுத்தவரை ஒரு 90% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ராமதாஸ் தான் ஃபுல் செல்வாக்கு இருக்குங்கிறீங்க. இல்ல ராமதாஸுக்கு செல்வாக்கா அன்புமணிக்கு செல்வாக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கட்சி பாத்தீங்கன்னா ஒரு துணை அமைப்பை வந்து கையில வச்சிருக்கோம். எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் போடுவாங்க. சில துணை அமைப்பு நீங்க பார்த்து எல்லா கட்சியிலையும் பார்த்துருக்கலாம். அந்த துணை அமைப்புகள்லாம் எப்படின்னா, தொழிற்சங்கம் இருக்கு அப்படின்னா தொழிற்சங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு வேறு, ஒரு மரத்துக்கு எப்படி வேறோ அது மாதிரி ஒரு வேறு. இது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வேறு, அப்படியேப்பட்ட ஆலமரத்துக்கு ஒரு வேறு என்னன்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கம். இந்த வன்னியர் சங்கம் முழுமையா யார்ட்ட இருக்குன்னா ராமதாஸ் ஐயாட்ட இருக்கு. அதனால இப்ப மாநில தலைவர்ல இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து அங்க இருக்கிற நிர்வாகிகள்ல இருந்து எல்லாருமே வன்னியர் சங்கத்து நிர்வாகிகள் அத்தனை பேரும் ராமதாஸ் ஐயா பக்கம் நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள வந்த அந்த மோதல் பாத்தீங்கன்னா, எங்கேயுமே ஒரு தகப்பனா இருக்கிற யாருமே ஆஹா என்னடா அது இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு ராமதாஸ் ஐயாவனுடைய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பத்திரிகையாளரா 80 காலத்துல மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பத்திரிகையாளரா நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா அவர் 80 காலங்கள்ல நாங்கெல்லாம் அவரோட பயங்கரமா பணியாற்றி சிறை சென்று எத்தனையோ மத்திய சிறை செல்ல எத்தனையோ நாட்களை கண்ணீருடன் கழித்த வரலாறுலாம் எனக்கே உண்டு. அப்படியெல்லாம் பணியாற்றணும். அப்ப அவருடைய பேட்டியெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பட்டாவோ சிட்டாவோ கிடையாதுன்றாரு. பட்டாவோ சிட்டாவோ இல்லைன்னா எந்த விதமான ஒரு சொத்தும் எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்பை அன்புமணிக்கு செஞ்சு வச்சது யாரு? உங்க தகப்பனார் தானே அன்புமணிக்கு, ராமதாஸ் ஐயா தானே செஞ்சு வச்சாரு. நீங்க அதை விட உங்களுக்கு அரசியல் முக்கியமானு நான் கேட்கிறேன். இப்ப இந்த கட்சி ரெண்டா பிரியுது அப்படின்னா, ஒரு சேலம் அருள் வந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு, அதனால கட்சி பிரியுது, ஜிகே மணி தனியா பிரிக்கிறாரு, விடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அன்புமணி இதை பண்ணிருக்க மாட்டாங்க. அன்புமணி அப்படி அப்படி அவ்வளவு பிடிவாதமா அவர் ஏன் இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? குடும்ப பிரச்சனை தானா? இல்ல அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்துச்சு இந்த சேர்றதுக்கு. முரண்பாடு அப்பா பிள்ளைக்குள்ள வந்துடும். செயல் தலைவரா இருங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய சொல்றேன் பாருங்க. டாக்டர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு. அவங்க அம்மாவோட பிறந்தநாள், சரஸ்வதி அம்மையாரோட பிறந்தநாள் வரும்போது இவர் போறாரு. அப்ப பேசிருக்கலாம். அப்ப போயிருக்காரு. இல்ல அப்ப பேசாம கூட நீ வந்துரு. அடுத்தது வாய்ப்பு என்னன்னா அவருடைய பிறந்தநாள் வருது, ஐயா அவர்களோட பிறந்தநாள். அப்ப நீ கார் எடுத்துட்டீங்க 2 மணி நேரம் நீ திண்டிவனம் போறதுக்கு, தைலாபுரம் போறதுக்கு, இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போறது. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னப்பா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம 2 பேரும் பிரச்சனையினால 2 கோடி வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு அவுட் ஆயிட்டு, ஏற்கனவே எடப்பாடி வந்து பெரிய துரோகத்தை பண்ணி வன்னியர்களை வந்து இது எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை கெடுக்கணும்னு கடைசி நேரத்தில் கொடுத்து நாங்க 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா பாராட்டு விழா நடத்தினது நான் தான். எங்க அமைப்பு சார்பாக மிகப்பெரிய பாராட்டு விழாவை படையாச்சார் பேரவை சார்பாக நாங்க தான் நடத்தணும். முதல் நான் அவர் ஆட்சி கட்டில உட்கார்ந்த உடனே. அப்ப 4 ஆண்டுகளா அந்த பாராட்டு விழாவிலே நான் பேசுறேன். ஐயா எங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இந்த 20% எங்களுக்கு ரொம்ப ஷார்டேஜ் வருது, உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு பேசுறேன். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கோரிக்கையா வைக்காதீங்க, இது பாராட்டு விழா, பாராட்டு விழாவில் ஒரு கோரிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தாங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு சீட்டு வருது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இதை நான் வந்து கோரிக்கையா வைக்கல, வன்னியர்களுடைய நிலைமையை முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். முடிவு எடுக்க வேண்டியது எடுக்காம இருக்கிறதும் உங்களுடைய இது, உங்களுக்கு ஒண்ணு இப்ப அனுப்புறேன், நீங்க இதோட சேர்த்து கூட போடுங்க அப்படின்னு நான் பேசுறேன். அப்ப அதுல ஏற்புரையில என்ன சொல்றாருன்னா, இதை பரிசீலனை பண்ணுவோன்றாரு. அது மாதிரியான பேச்சு அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு படையாச்சாரோடைய பிறந்தநாள் விழாவை, அரசு விழாவை அறிவிக்கிறேன், அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்று கட்டித்தரேன், சட்டமன்றத்துக்குள்ளேயே படையாச்சாரோடைய திருவுருவ படத்தை வைக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாத்தையுமே செஞ்சாரு எடப்பாடியார், மறுக்கல. ஆனா இந்த 10% மிகப்பெரிய ஒரு தவறு என்ன பண்றாருன்னா, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ இது மாதிரி 5 மணின்னா 5 மணி, இப்போ இதே மாதிரி டைம்ல சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, அப்ப அறிவிக்கிறாரு. கவர்னர் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிராபிக் ஜாம்ல நின்று இருந்துச்சுன்னா சட்டமே பாஸ் ஆயிருக்காது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நல்ல நேரம் அங்கே போனுச்சு, அது கெட்ட நேரமாகவும் போயிட்டு வச்சு கடைசியா அந்த சட்டம் பாஸ் ஆனுச்சு. பாஸ் ஆன பிறகு அந்த அந்த தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் பரப்புரையில் அந்த 4 வருஷமும் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக பாமக சேர்க்குறாங்கன்னா அது வருத்தப்படல, அது அரசியல் ஆதாயம், நீங்கள் சேர்த்துட்டீங்க. இடஒதுக்கீடையும் தனி இடஒதுக்கீடையும் அறிவிச்சிட்டீங்க உள்ஒதுக்கீடா. தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆளுமே இல்லை, அது அரசியல்ன்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். தேர்தல் பரப்புரைக்கு தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் சில அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள்லாம் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, இந்த 10% சும்மா ஒரு நாம்கே வாஸ்கே தான், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நாம்கே வாஸ்கே ஒரு 6 மாசம் அப்படியே சும்மா அப்படி இந்த எலெக்ஷன் வரைக்கும் வரும், அப்புறமேட்டுக்கு இது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற பரப்புரையே எடுக்கிறாங்க கையில் தென் மாவட்டத்தில். அது யாரு எந்த பரப்புரை எடுக்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனா சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை படிச்சது யாரு? ஓபிஎஸ். அவர்தான் எந்திரிச்சு படிக்க வைக்கிறாரு. படிச்சு அங்க சட்டமா அது பாஸ் பண்ண பிறகு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிச்சுதான் திமுகவும் ஆதரவு தெரிவிக்குது. தெரிவிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்ப இந்த சட்டத்தை எதிர்த்து இது ஒரு போலியானதுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணும் பொழுது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு அரசியல் ஞானம் இருந்தா, ஒரு திறமை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தென் மாவட்டத்தில் யாரும் அது மாதிரி பிரச்சாரத்தை பண்ணாதீங்கப்பா. இப்ப தமிழ்நாடு என்பது ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, உடனடியாக செய்தி தெரியும், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இங்க இருக்கிற வன்னியர் மக்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அதிமுக நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லி வட மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திப்போம், ஆட்சி அமைக்க முடியாது.
கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருப்பான்னு நீங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அப்ப நீங்க ஒரு எதிர்வினையே நீங்க ஆட்டாத போது, நீங்க எதிர்வினையே நீங்க செய்யாம கம்முன்னு இருக்கும் போது, மௌனம் எதுக்கு அறிகுறி? சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப இவரும் சேர்ந்துதான் இதை செய்யறாருன்னு வன்னியர்கள்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அலையன்ஸ்ல இருக்கும் போது அன்புமணி என்ன பண்ணியிருந்திருக்கணும் திறமையா இருந்தா? இப்ப நாங்க குறை சொல்றோம்ல, இதெல்லாம் ஒரு காரணம். வன்னியர்களை இவரை ஏன் பழி வாங்கினாங்கன்றது ஒரு காரணம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் சொல்லி முடிச்சிடறாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த பிரச்சாரம் தப்பு, நாங்கள் சொன்னபடி இந்த 10% அதிமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக செய்யப்படும், அந்த அமைச்சர்களையும் ஓபிஎஸ்ஸையும் வன்மையாக கண்டிக்கிறோம், அவர்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் முதலமைச்சரிடம் பொழுதே பேசுகிறேன், நாளை பிரச்சாரத்தில் எடப்பாடி இதற்கு ஆதரவு தெரிவித்து பேசுவார் சொல்லியிருந்தா 23 சீட்டும் பாமக ஜெயிச்சிருக்கும். ஆனா உங்களை குத்துன்னு குத்தி 18 தொகுதியில தோக்கடிச்சதுக்கு காரணம் என்னன்னா மௌனமா இருந்தது சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப இந்த இடஒதுக்கீடை ஏமாத்துறாங்க அதிமுகன்றதுக்காக தான் க்ளோஸ் பண்ணாங்க. 5 தொகுதியில மட்டும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. கட்சி அங்கீகாரம் இல்லாம போனுச்சு. இன்னும் 2 தொகுதி சேர்த்து ஜெயிச்சிருந்தா கட்சி அங்கீகாரம் ஆயிருக்கும். இன்னைக்கு போய் தங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கோர்ட்ல வந்து சொல்ல வேண்டிய, அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே சார், இது உங்களோட கருத்தை பொங்கலூர் மணிகண்டன் சார் கேட்கணும். பொங்கலூர் மணிகண்டன் சார், இப்போ ஒரு திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் வெளியே போவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்றாரு. ஆனால் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு அதிமுகவில் இணைந்திருப்பதும் முழுமையாக பலனளிப்பதில் சிக்கல் இருக்கும் என்பதற்கு அவர் இந்த 10.5% கடந்த முறை அறிவித்து அது நிறைவேற்றப்படாமல் போய் இன்றும் அது மீண்டும் ஒரு கோரிக்கையாக அப்படியே ஒரு திருசங்க நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் முழுமையாக அதிமுகவுக்கு கிடைக்குமா? தேமுதிகவை இன்னும் கூட்டணியில் இணைப்பதில் என்ன சிக்கல் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, மதிப்புக்குரிய அண்ணன் திருவாரூர் காந்தி அவர்கள் இங்க பல குற்றச்சாட்டுகள் வச்சாரு. 10.5 பத்தி நிறைய சொன்னார். அதாவது ஆட்சியிலே வழங்க நடைமுறையா சொன்னார். அவர் நடைமுறையா வந்தது இல்ல, நடைமுறை சொன்னாரு. ஆமா இல்லைங்க, எடப்பாடியார் மீது பல குறைகளை சொன்னாரு, குற்றம் வச்சார். சரி, அதாவது துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னார். அது என்னங்க 10.5 கொடுத்தாங்க, ரைட். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா சட்டமன்றம் மிக தெளிவாக 6 மாத காலத்துக்கு ஒரு குழு நியமனம் பண்ணாங்க. சரி, அந்த கமிஷன் ஒண்ணு. அந்த கமிஷன் அறிக்கையாட்ட பிறகு சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமுதாயத்துக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் சேர்த்தே சொன்னாங்க. ஒன்று. இரண்டாவதுங்க, நான் என்ன கேக்குறேன், அதாவது இந்த 10.5 வட தென் மாவட்டங்கள்ல திமுகவால் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்போ அந்த பகுதி மக்களை குழப்பி இந்த பகுதி மக்கள் வாக்களிப்பதற்காக திமுக திட்டமிட்டு செஞ்சது ஒண்ணு. அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அந்த டிஎன்டி என்று அழைக்கக்கூடிய அந்த டிநோட்டிஃபைடு கிளாஸ், அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. அது இல்ல, ஏற்படாது அப்படிங்கிறத விளக்க வேண்டியது யாரு? சட்டத்தை பாஸ் பண்ணவங்க தானே அதை பண்ணணும். இல்ல, நீங்க நல்லா சொல்லுங்க. தேர்தல் காலம்ங்க, யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. அதாவது நீங்க தெற்க இங்க பண்ணா அங்க குழப்பம், அங்க பண்ணா இங்க குழப்பம், மறக்க முடியாத விஷயம் தான். அதாவது சாதிவாரியா கணக்கு நடந்து எல்லோருக்கும் வழங்கக்கூடிய நிலையை எடுத்ததுதான் அந்த முறையை. அதுல திரு ஸ்டாலினுடைய நெருங்கிய உறவினர் அவர் தான் உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு போட்டு இந்த இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது தடை வாங்கினது அவர் தான். இது காரணமே திரு ஸ்டாலின் தான். திமுக ஏன் பண்ணலீங்க? இப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்களே ஏன் பண்ணல? இப்ப இது ஒரு காரணம், எல்லாரும் புரிஞ்ச விஷயம். அடுத்து நீங்கள் அரசியலா கேட்டது, அதாவது மருத்துவரையா அவர்கள் மிக மரியாதைக்குரியவர், அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பாமக. அதனால இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை என்பது திமுக வேண்டாம் என்று மக்கள் வெறுத்துக் கொள்கிற நிலையில இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக சரியான பாதையில பயணித்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உறுதியா இருக்கார். அதுதான், அது சரியான பாதை. நீங்க கரெக்ட் தான். ஆனா திருவாரூர் காந்தி சார் என்ன சொன்னாருன்னா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த துணை அமைப்பு வேறு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு வந்து டாக்டர் ராமதாஸ் தான் இருக்கு. அவங்க தான் வாக்குகளையும் ஆதரவையும் தீர்மானிப்பாங்க. அதனால முழு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? நீங்களும் பயணிச்சிருக்கீங்க அவரோட இணைந்து. சும்மா நடுநிலையா சொல்லுங்க. நீங்க வன்னியர் சங்கம் இல்ல, வன்னியர் சங்க பெயரை அங்க பயன்படுத்தினாலும் அந்த வன்னியர் சங்கத்தை எல்லாமே பாமக மெம்பரா மாறிட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. வன்னியர் சங்கமாவே இருந்ததுன்னா ஜாதி கட்சியை பயன்படுத்தலாம். அது ஜாதி அமைப்பும் இல்ல, பாமக அரசியல் மாறிடுது. அப்போ அரசியல் தொண்டர்களாக அவர்கள் மாறி ஒரு முக்கியமாக ஆயிடுச்சுங்க. எல்லோருமே பாமக பின்புலத்துல சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, அதாவது மாறிட்டு ரைட்டு. அப்புறம் சொல்லுங்க.
மாறி இப்போ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேகமாக திமுகவை மிக வேகமாக விமர்சிக்கிறார். ரைட். திமுக ஆட்சியை ஏன் அவர் அப்புறப்படுத்த காரணம் சொல்றார். இதுவெல்லாம் வேண்டாம் வெறுப்பாக திரு ஸ்டாலின் எப்படியாவது பிளவை உருவாக்கி இந்த தேர்தலில் திமுக வெல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட யுக்தியை இந்த பாமக பெயரை பயன்படுத்துவது. எனவே இந்த பிரிவினை என்பது நிச்சயமாக பாமக பாதிக்காது, இந்தியாவையும் பாதிக்காது. ஓகே சார். ஓகே, பொங்கல் தண்ணி குடிக்கவங்க. நீங்கள் இந்த தேமுதிக ஏன்னு வரமாட்டேங்க, இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி ஒதுக்கீடு பண்ணிட்டீங்க. அவங்க ஏற்கனவே கடலூர் மாநாட்டில் அறிவிப்பு பண்ணாங்க, இன்னைக்கு அறிவிப்பு பண்ணாங்க. தொடர்ந்து தாமதப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு அதிமுக தரப்பில் அதை உறுதிமொழி கொடுக்காததான் காரணமா, அல்லது திமுகவில் தூண்டில் போடுறாங்களா? நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க, நாங்கள் அதை விட கூட தரோம் அப்படிங்க சொல்றது காரணமா? என்னதான் ரீசன் தேமுதிக வராமல் இருப்பதற்கு? நீங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லுங்க. பொங்கல் மணி சார் சொல்லுங்க. கண்ணன் சார் மிக தெளிவா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே இதே கேள்வி கேட்டார். இதுக்கு பதில் சொன்னேன், காலம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ தேர்தல் அறிவிக்கப்படல, வேட்பாளர் அறிவிக்கப்படல, தொகுதி பங்கீடு எங்கேயும் முடிஞ்சிடல, இன்னும் அவகாசம் இருக்கு. மத்த கட்சிகளும் சேர்ந்துருக்காங்க, எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்களா? கை உயர்த்தி எந்த பிரச்சனையும் இல்ல, விரைவில் சுமூகமாக எல்லாம் முடியும். எல்லா கட்சியும் வராங்க, இன்னும் 4 கட்சி வர போகுது, எல்லாமே சுமூகமாக முடியும். இன்னும் மொத்தம் 3 தான் இருக்கு. டாக்டர் ராமதாஸ் பிரிவு பாமக இருக்கு, வேற என்ன கட்சி இருக்கு? சரி, இன்னும் 2 கட்சியில பேசல விரும்பலீங்க, கட்சி பாருங்க, நீங்க பாதுகாப்பு போறீங்க. அதையுமே சொல்லுங்க சார். இல்ல, காந்தியன் சொன்னாங்க, நீங்க அதிமுக பிரச்சனை, திமுக எந்த பிரச்சனையும். காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக போராடுகிறது. கூட்டணி நீடிக்குமா நீடிக்காத குழப்பத்தில் உச்சகட்டமாக அதிமுகவை விட திமுக பயந்து கொண்டு தேமுதிக இருக்கலாமா, மருத்துவ இருக்கலாமாங்கிற யோசனைகளை திமுக இருக்குதுங்க. காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக அந்த அணியில இருக்கக்கூடாது என்று மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவங்க பேசுறாங்க, ராஜேஷ் சுமன் பேசுறாரு. அப்போ மிகப்பெரிய அச்சத்தை திமுக. ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் அந்த ஆட்சி மீது அதிருப்திருக்காங்க. இப்போ கூட்டணி சேர்ந்து அதிருப்திருவாங்க. அடுத்து விசிகாவும் சேர்ந்து சில உருவாக்குங்க. எனவே திமுக இருக்கிற கட்சி தொடர்ந்து காங்கிரஸையும் விசிகாவை தக்க வைக்க முடியுமா என்றுதான் பார்க்கணும் மொழிய. அதிமுக குறித்து கவலைப்பட வேண்டாம், திமுகவை அப்புறப்படுறதுக்கு எல்லாருமே அணிசனாகிடுதுங்க. ஓகே, பொங்கல் மணி எனக்கு என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் இல்லாத பாமக, அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிகவும் ஒன்றும் வரல, இப்படி எல்லாமே ஒரு பாதி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓபிஎஸ் இல்லாத அதிமுக சார் திருவாரூர் காந்தி சாருக்கு சொல்றாரு. ஓபிஎஸ் இல்லாத எல்லாமே கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு சார் அந்த கூட்டணியில். அதனால தான் கேட்கறேன். காங்கிரஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் நீங்க சொல்லுங்க, திமுக எப்படி இயங்குச்சோ அதை விட அதிகமா அழகரி இல்லாத திமுக எப்படி ஸ்டாலினால் கட்டமைக்கப்பட முடிஞ்சதோ, ஆட்சிக்கு வர முடிந்ததோ, அது மாதிரி யாரும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லைங்க. அண்ணாமலை எங்கேயும் போகல. அண்ணாமலை பொறுத்தவரையில அவரோட தந்தைக்கு உண்மையிலேயே டயாலிசிஸ் பண்றாங்க, ரொம்ப வைக்கிறதா சூழல் இருக்காரு. அதுக்காக தற்காலிகமா ஒரு 6 தொகுதியில பிரச்சாரம் செல்ல முடியாது, கோவையை தாண்டி அவரால் போக முடியாதுங்கிற காரணத்தால் உண்மையான காரணம் அது. அது ஒன்று. மற்றதான் நீங்க பேசுறீங்க, அது பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவதுங்க, தேர்தல் பணி என்பது தேதி அறிவித்த பிறகு மிக வேகமாக சூடுபிடிக்குங்க. அவங்க தொகுதியில வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து அமைப்பாங்க, வெல்ல முயற்சிப்பாங்க. எனவே இதெல்லாம் சிற்சில காலங்கள் இருக்குங்க. அறிவித்தோடு எல்லாம் மறைந்து போகும், கரைந்து போகுங்க. எனக்கு பொங்கலூர் மணிகண்டன் முதல்ல அந்த தந்தை மகன் பிரச்சனை பட்டாள மக்கள் கட்சியில் உருவாகும் போது, அப்போ டாக்டர் ராமதாஸுக்கு தான் மக்கள் தொண்டர்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னார். ஒரு மாதம் இருக்கும், அது ஒரு 2 மாதம். இப்போ மட்டும் என்ன அன்புமணி ராமதாஸ் பிரிவுங்க வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே வந்துடாச்சு அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன? இல்ல சரி நீங்க சரி எப்படி சரியான கேளுங்க. அதாவது மருத்துவர் ஐயா என்கிற ஒரு மாபெரும் தலைவரை முன்வைத்துத்தான் அன்புமணி ராமதாஸ் கட்சியை நடத்துறார். நான் சொல்றது, பாமக இருக்கிற மருத்துவ ஐயாவுக்கு சிந்தித்தும் நெருக்கடி உருவாக்கக்கூடாது என்பது நானும் ஒருவன். ஆனால் அந்த இன்னைக்கு மருத்துவர் ஐயாவை விட அன்புமணி தான் திமுக மீதான கணையை வீசுகிற போது அந்த சமூகமும் அந்த கட்சிகளுக்கு மக்கள் விரும்புகிறார். எனவே அரசியல் முடிவை சரியாக எடுப்பது அன்புமணி என்கிற கோணத்தில் அன்புமணி மீது மக்களுக்கு மிக நேர்த்தியான அன்பும் நம்பிக்கையா இருக்குங்க. அந்த அடிப்படையில் அன்புமணி என்ன சொல்றாரோ அதை கேட்டு அரசு முடிவு எடுப்பாங்க. சமுதாய ரீதியாக ஐயா ஆதரிப்பாங்க, அரசியல் ரீதியாக அன்புமணி ஆதரிப்பாங்க. ஓகே, பொங்கல் மணிகண்டன் சார் சொன்னதுலேருந்து உங்கள்கிட்ட 2 கேட்குறேன். ஒன்று, தேமுதிகவன் பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சி தொடங்கியதிலிருந்து
உச்சபட்சமாக அந்த 2011ஆம் ஆண்டு ஒரு 41 இடங்களில் போட்டிட்டு ஒரு 29 தொகுதி. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து பெரிய அளவில் வாக்கு வங்கியில் அவங்க தேர்தல்களில் பெற முடியல. போன தேர்தலில் அவங்க வந்து 0.43% தான் வாங்கியிருக்கிறாங்க, 0.43. அமமுக கூட இணைந்து போட்டிட்டாங்க. கடைசி நேரத்தில் அதிமுக 23 சீட்டு 25 சீட்டு ஏதோ அவங்களுக்கு இல்லை ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க கடைசி நேரத்தில். இப்போமா அதே மாதிரி கடைசி நேரத்துக்கு வர இழுத்துட்டே போகுது. ஒருவேளை அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இப்போது இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸோ, ஏன்னா அவர் இன்றைக்கி திமுக அவர் கண்டித்து அறிக்கை விட்டார். இன்றைக்கி பிரேமலதாவும் சோளப்பொரி யானைப்பசிக்கு சோளப்பொரி தான் அந்த பட்ஜெட்னு பாஜகவை பிரேமலதா விஜயகாந்த் விமர்சிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை அவங்க ஒரு வேளை திமுகவுக்கு வராமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ பொதுவாக சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. 10% மேலே சொல்கிறாங்க, சிலர் அதை விட அதிக சதவீதம் சொல்கிறாங்க. திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் இடையே போட்டின்னு நேற்று கூட அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் உண்மையாக இந்த கள நிலவரம் பார்க்குறீங்க, டெல்டா மாவட்டங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாரீங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக முந்தி விடுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது பிளேஸ் இப்போ விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம்மா, அதிமுக கூட்டணின்னு சொல்லல அவர். அதான் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் சொல்றாரு. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் அடுத்தல அவர்கிட்ட போறா நீங்க சொல்லிருங்க. அவரு அதான் சொன்னார். இப்ப அவர் அதிமுக கூட்டணி சொல்ல முடியல. ஒரு சமயம் பொங்கலூர் மணிகண்டனுக்கு வந்து அதிமுகவுக்கு ஆதரவா ஏகப்பட்ட வந்து அதிகமா அதிமுக செய்தி தொடர்பாளர்களை விட பேசியிருக்காரு. அவருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து அந்த அதிமுக கொடுத்துச்சா, ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு கொடுத்துச்சா எனக்கு தெரியல. கொடுத்துருக்கணும், இந்த சட்டமன்றத்தில் என்ன அதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சான்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு, எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து வந்தா எனக்கு சந்தோஷம், அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இப்போ வந்து திமுக தான் அந்த இதை இடஒதுக்கீடை வந்து இது பண்ணிட்டு அவங்க உறவினர் தான் யாரோ சுப்ரீம் கோர்ட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் கேட்குறேன், எது வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துகிட்டு இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்பை சொல்லி எவ்வளோ நாளாகுது? அதிமுக கொண்டு வந்த 10% அதிமுக கொண்டு வந்த 10% கடைசி நேரத்தில் ஐசியூ வார்டில் கொண்டு ஒரு பேஷண்ட்டை சேர்ப்பாங்கல்ல, ஐசியூவோடையும் மீறி ஒரு அந்த இது போடுவாங்க, அது பேருனா அந்த வெண்டிலேட்டர்ல வைக்கிற டைம், அந்த மாதிரியான நேரத்தில் கடைசி நேரத்தில் கொடுத்தாரு. ஆனா திமுக வந்தவுடன் அதை உயிரோடு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரோடு கொண்டு வந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தவுடன் 10% இடஒதுக்கீடை சட்டமன்றத்தில் நிறைவேற்றாங்கன்னா இல்லையான்னு கேளுங்க மணிகண்டன். 10% சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினாரு. சரி, அது மட்டும் உண்மையா இல்லைன்னு சொல்லுங்க, மீதி நான் அப்புறம் சொல்றேன். நிறைவேற்றினாரு. இல்ல சட்டமன்றத்துல நிறைவேற்றி விட்ட பிறகு அவரே தன்னுடைய ஆட்களை வைத்து வழக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அதிமுக கொண்டுட்டு போய் வெண்டிலேட்டர்ல வச்ச ஒரு விஷயத்த திமுக ஆட்சியில் வந்தோடனே என்ன அர்த்தம்? 5 ஆண்டுகள் இருக்கு. ஆனால் தைரியமா வந்த உடனே முதல் வன்னியர்களுடைய தீர்மானத்தை இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கம் கடைசி நேரத்தில் இது மாதிரி கைவிட்டாலும் நாங்கள் காப்பாத்துக்கிறோம்னு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அந்த நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த கேப்புக்கும் ஸ்டே கிடைக்கிறதுக்கும் இடையில ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தோராயமா வன்னியர்கள் அந்த 10% ஒரு 1.5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு, கல்வி, இது மாதிரி என்னென்ன அரசு பணி இருக்கோ பலன் பெற்றாங்க. 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க இந்த ஸ்டே வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் சொல்றேன். ஒரு தோராயமா சொல்றேன், சரி சரி சரி, அது கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு தோராயமா போயிட்டாங்க. கோர்ட்ல ஸ்டே கொடுக்கும் போது என்ன சொன்னுச்சுன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல இருந்தவங்கள யாரையும் நீக்க கூடாது, அது அப்படியே நீடிக்கட்டும், அவங்க போனவங்க அப்படியே இருக்கணும் சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்னையில இருந்து தான் இது ஸ்டே. இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுத்து நீங்க ஒரு டேட்டாவை தயார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? அதுதானே இப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க. சரி, நான் பொங்கலூர் மணிகண்டன் கேட்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளர்னு இன்னும் முடிவாகல, ஆனா சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி. அவர்கிட்டயும் இது வாயிலாவே அவர் பார்க்கட்டும்.
அவர் ஏன்னா நல்லா பாப்பாரு இதெல்லாம். இல்ல அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அது அதுல ஒரு இல்லைங்க, அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் கூட்டணி ஆட்சின்றாங்க. கூட்டணி ஆட்சின்னு வரும்போது தெரியும்ல, நான் முதலமைச்சரா 2 வருஷம் இருப்பேன். பாமகவோட கோரிக்கை அப்படின்னா சுழற்சி முறையில் 5 வருஷமும் ஒரு சமுதாயமும் வரணுன்றதெல்லாம் பாமகவினுடைய உயிர்நாடி கொள்கை. அதனால அது ஷார்டேஜில் வந்துச்சுன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அவர்களிடம் நான் கேட்பது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த 5 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்த, பல ஆண்டுகள் எம்பியா இருந்த அன்புமணிக்கும் கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு செய்யணும், போராட்டம் பண்ணணும் சொல்றீங்களா? கோர்ட்டு சொல்லிடுச்சு, நீங்க ஜுடிஷியலா போயிட்டீங்க. ஜுடிஷியலா சுப்ரீம் கோர்ட் சொல்லி 3.5 வருஷம் ஆன பிறகு இந்த 3.5 வருஷத்துல ஒரு அரசாங்கம் சொல்லி செய்யலன்னு வச்சீங்க, நீங்க ஏன் மக்களை போய் சந்திச்சு போராட்டத்துக்கு போறீங்க? அதே கோர்ட்டு கிட்ட அவரு மனிதர் தானே நீதிபதியும். ஐயா நீங்க சொன்னீங்க, இது வரைக்கும் செய்யவே இல்லை ஐயா. ஏன் எனக்கு ஒரு சொல்றாருல, யாரோ திமுகவை சேர்ந்தவர் செஞ்சுட்டாருன்னு. நீங்க அதிமுக சேர்ந்தவங்க நீங்க போய் வன்னியர்கள் மீது மிக அக்கறையா இருந்து, ஐயா நீங்க வந்து நீதியரசர் ஐயா நீங்க சொன்னீங்க இந்த அரசாங்கம் செய்ய மாட்டுது, அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்க வந்து போயிருக்கலாம், நீங்க கொடுங்க அப்படின்னு நீங்க போயிருந்தீங்கன்னா, நீங்க வன்னியர் மீது உண்மையான பாசம் பற்று உள்ள. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு எடப்பாடி சொன்ன ஒரு வீடியோ உங்களுக்கு இப்ப காமிக்கவா? இதை பாருங்க, அவர் பேசினது. இது இந்த 10% கேட்கறாங்க. அவர் சொன்ன பதில பாருங்க. அவரு பொங்கலூர் மணிகண்டனுக்காக அதை காமிக்கிறேன். அப்ப இது முடிஞ்சு போன கதைன்றாரு. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது இது வந்து முடிஞ்சு போன கதையாவே இருக்கட்டும். இப்ப உண்மையாலுமே அந்த 108 ஜாதியோடய நாங்க இருந்து தொலைஞ்சிருந்தோம்னு வச்சுங்க, இந்த 10.5 கொஞ்சம் கூடயாவது போயிட்டு இருந்திருப்போம். அதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த 10% கொண்டு வந்து வச்சு அதையும் நிராபதியாக்கி என்ன கொண்டுட்டு போய் விட்ட பெருமை வந்து எடப்பாடியை சேரும்னு சொல்றேன். நான் நேரடியாக குற்றச்சாட்டு. நீங்க அப்ப பாமா சரி எடப்பாடி தான் போகல, அவர் வன்னியர் கிடையாது, அவர் வேற சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா வன்னியர் வாக்கு மட்டும் அங்க இருக்கிற 70,000 வாக்குகள் எடப்பாடியில மட்டும் வேணும் அவருக்கு. ஆனா அதுல ஒரு அக்கறை இல்லைன்னு வச்சீங்க, பாமக என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் நீ மக்களை ஏன் போராட்டத்தில் கொண்டு போய் மறுபடியும் கொண்டு விடுற? வேணாமே, நேர போய் கோர்ட்ல போய் ஐயா இந்த மாதிரி நீங்க சொன்ன அரசாங்கம் கேட்கவே இல்லை, நாங்களும் 6 மாசம் பொறுத்தோம் 1 வருஷம் பொறுத்தோம், எங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால இத கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லுங்கன்னு சொல்லலன்னாவே நீதிமன்றத்துக்கு நீங்க வந்து மக்கள் மன்றத்துல ஒண்ணும் நீதிமன்றத்துல ஒண்ணும் சட்டமன்றத்துல ஒண்ணும் பேசக்கூடிய நபர்கள்னு நினைக்கலாமா? அப்ப நாங்க சரி ஓகே உங்க மேல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? சரி பதில் சொல்லிட்டீங்க. விஜய் என்ஜின் சொல்லுங்க. விஜய் என்ஜின் ஓடமா ஓடாது அதே சொல்லிருக்க, அப்படியே நிறைவா சொல்லிருக்க, அவரோட பேர் முடிச்சிடலாம். விஜய் என்ற நபருடன் மட்டும் டாக்டர் ஐயா தலைமையிலான ஒரு பாமக வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாமக வந்து அன்புமணிக்கு இல்ல ஒன்றும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு சிவில் நீதிமன்றம் வந்து நீங்க இப்ப பார்ட்டியை சேர வேணாம், முதல்ல தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் அனுப்புவா, ஒரு 3 வாரத்துல பதில் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாதி வெற்றி வந்து டாக்டர் ஐயா அவர்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு நிலைமைக்கு சட்ட ரீதியாக அன்புமணி வந்து கொஞ்சம் பின்னடைவும், டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு 80% ஒரு 20% தான் அன்புமணியும் சட்ட ரீதியாக இருக்காங்க. அந்த கட்சி கூட போயிட்டா அதான் விஜயுடன் இவர் போய் சேர்றாருன்னு வச்சுங்க. தமிழகத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு வட மாவட்டங்களில் ஒரு இடத்தில் கூட பாமக வெற்றி பெற முடியாது. ஒரே ஒரு தொகுதி கூட. ஓகே சார், சாரி, ஓகே, இது நிறைய கருத்து. ஒரே ஒரு தொகுதி கூட நான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி ஐயா அவர்கள் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விஜயோட சேர்ந்துட்டாருன்னா பெரிய அளவுல பாமக வாங்குற சட்டமன்றத்துல ஒரே ஒரு சட்டமன்றத்தை கூட ஜெயிக்க முடியாது. ஓகே, அதிமுக வட மாவட்டங்களில் 3வது இடத்துக்கு போதா இல்ல 4வது இடத்துக்கு போதா? வட மாவட்டங்கள்ல நான் சொல்றேன், கொங்கு மண்டலத்துல போலாம், நீங்க அங்க போலாம், நீங்க 2வது இடம் வாங்கலாம், போலாம். எடப்பாடியில யாருங்க தாவேக்கா கூட சேர்ந்த பாமக ராமதாஸ் எடப்பாடி தொகுதியில பாமக என்ற காவேரி எம்எல்ஏடும் தோற்றவர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த வரலாறு தெரிஞ்சுங்க. எடப்பாடி தொகுதியில பாமகவை எதிர்த்து எடப்பாடி நின்னார் ஒரு தேர்தல்ல. எடப்பாடி தோல்வி அடைஞ்சு காவேரி என்ற எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ ஜெயிச்சாரு. அதனால அங்க அதுதான் சொல்றேன்ல, வட மாவட்டங்கள்ல சேலம் தான் வரும். சரி, அதான் சொல்றேன். ஓகே, திருவாரூர் காந்தி சார் வந்து 2 கருத்து சொல்லியிருக்காரு. புகழமணிகண்டன் சார் நிறைவு கருத்தா சொல்லுங்க. ஒன்று வந்து நீங்க நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்திருப்பதா ஒன்று சொல்றாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த விஜய்
தாவேகாவின் நடிகர் விஜயை, தலைவர் விஜயை வந்து இப்பொழுது அதிமுக கடுமையாக தாக்குகிறது. பாரதிய ஜனதா கட்சி திமுகவும் இப்பொழுது கடுமையாக தாக்கி பேச ஆரம்பித்து விடுறது. இந்த கூட்டணிகள் தேமுதிகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவோ அங்கு போனால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்று நம்ம திருவாரூர் காந்தி சொல்றாப்புல. நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது விஜய் என்ஜின் பயங்கரமா ஓடுமா? இல்லை இல்ல, அதாவதுங்க ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு அரசியல்வாதியா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சினிமா நடிகரை நாடி, அதாவது ஏதோ தன் மகனை வீழ்த்த போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய அந்த எத்தனை நாள் வைத்திருந்த அந்த பெரும் புகழ் பெருமை அனைத்தும் சீர்ந்து போகும். நான் வந்து இது அரசியலுக்காக பேசல, பொதுவா சொல்றேன். ஏன்னா அவர் கூத்தாடியும் பாரு, சினிமா நடிகர்ல வேண்டாம் பாரு, சினிமா நடிகர்களை வெறுக்கக்கூடியவர். அப்போ அவர் புரட்சித் தலைவர் அம்மாவோட நிறைய கூட்டணி வச்சிருக்காங்களே. அம்மா பெரிய நடிகர் தான். இல்ல அது வந்து அவங்க நடிகர் இல்ல சொன்னாலுமே அவர் வந்து பெரிய நடிகரா இல்லையா? மிகப்பெரிய இந்த தமிழ்நாடு அவங்க வந்து 20 வருஷம் அரசியல் இருந்து வந்தாங்க. நீங்க நிறைய நேரம் நேரம் இல்ல. ரெண்டாவது வந்து பாமக குறித்து இன்னைக்கு நான் வெறுமனே பேசிக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு பாருங்க, அதாவது மருத்துவரையாவை சிறுமைப்படுத்த கூடாது. அதாவது மருத்துவர் அன்புமணி தலைமையில் நிச்சயமாக பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும். விஜய் பொறுத்தவரை ஒரு சினிமா நடிகராகவே இன்றைக்கு தோற்றமைக்கிறார். தன்னை தலைவனாக கருதல. மேடையில் டான்ஸ் ஆடுறத 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவுடைய தோற்றம் சொன்னா இதை விட கேள்விக்கு எதுவுமே இல்லைங்க. விஜய் என்பவர் இந்த தேர்தலில் நிச்சயமாக பெரிய பாதிப்பை அதிமுக ஏற்படுத்த போவதில்லை. அதாவது விஜய் பத்தியே பெரிய கவலை இல்லைங்க. மூன்றாவது, நீங்க சொன்ன மருத்துவரையாவை போன்ற தலைவர்கள் எல்லாம் நிச்சயமாக திமுக எதிர்க்காமல் அல்லது வந்து வேறு முடிவு எடுத்தாங்கன்னா நிச்சயமா அவருக்கு தான் பாதிப்பு. ஏன்னா மக்கள் வந்து திமுக ஏத்துக்கல, திமுக கடும் கோபமா இருக்காங்க. அப்போ அவரே சரியானால் நிச்சயமாக எதிர்வினையை அவர் சம்பாதிக்க நேருங்க. அதனால இது குறித்தெல்லாம் அதிமுக கவலைப்படவில்லை. நிறைய புகார் சொன்னாரு. திமுக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சியை பயன்படுத்தி 10.5 மற்ற விஷயத்துக்கோ எதுவுமே செய்யாம மௌனம் காத்தது தப்பு இல்லையாமா? ஆனா கொடுத்தவர் தப்புங்கிறார், கடந்து போனாரு. ஆனா நீதிமன்றத்தில் வழக்கு கடந்துதான் போகணும். நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு நட வேண்டியது அரசு கடமை. என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு அவதூறு ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கலாமே, அதை ஏன் 4.5 வருஷம் போடல அப்படிங்கிற அது மட்டும் நேரடியா சொல்லிருங்க. அதுக்கு இல்ல, அது தேவையில்லைங்க. ஒரு நீங்க நிறைய பேப்பர்ல பாத்துருக்கலாம், கலெக்டர் ஆபீஸ வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி பண்றாங்கன்னு. அது என்னன்னா, கலெக்டர் கிட்ட நிதி பேப்ப அந்த இதை கொடுன்னு கோர்ட்டு சொல்லும். சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே கோர்ட்டுகிட்ட போய் கேட்பாங்க, ஐயா நீங்க சொன்னீங்க கலெக்டர் அதிகாரம் உள்ளவங்க, எங்களை நாங்க கேட்டு பார்த்தா முடியல அப்படின்னா போடு, ஜப்தி போடு, நீ அந்த இதுல இருக்கிற ஜாமான்லாம் ஜப்தி பண்ணு அப்படின்னு போட்ட உத்தரவு பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க அவங்க செய்யலங்க. அவங்க செய்யலங்க. நீங்க உங்களுக்கு ஏங்க அக்கறல? சரி போடுங்க. சாதியை வந்து வெளிப்படையா அவங்க தான் செய்யலன்னு சொல்றீங்களாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு குறிப்பிட்ட சாதியை வெற்றுமையா சொல்லிக்கொண்டு எங்களுக்கு தான் தரவானு வேணும் சொல்லும் போது மற்ற சாதியில் என்ன யோசிப்பாங்க? சாதி எல்லாரும் தேவைங்க. ஒரு சாதியை மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா சமுதாயம் முக்கியம். நீங்களே நீங்க சொல்றீங்க எங்க சாதிக்கிறீங்க, நான் அப்படி சொல்ல விரும்பல. எல்லோரும் பயன்பட வேண்டும், எல்லோருக்கும் பயனாக வேண்டும், பொதுவில் வைப்போம், அவ்வளவுதான். ஓகே சார், உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த உங்களுக்கு திருவாரூர் காந்தி சார், ரொம்ப மிக்க நன்றி. அந்த தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள அந்த கூட்டணிகளுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் மற்றும் விஜய் என்ஜின் ஓடுமா என்பது குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.